ரொம்ப சிரமப்பட்டுட்டார். அதுக்கு நம்முடைய தம்பி ஆண்டனி பேர் உதவியாக இருந்து சினிமாவை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தான் செய்கிற அந்த தொழிலையும் பார்த்து கொண்டு சினிமாவுக்கும் முதலீடு பண்ணி டப்பிங் தேட்டர் படங்களை ரிலீஸ் பண்றது போன்ற வேலைகள் புதுசா வந்திருக்காரு. அவர் நல்லா இருக்கணும், அவர் போட்ட பணம் திருப்பி கிடைக்கணும், அப்பதான் பல படங்கள் உருவாகும். ஆகவே அந்த இருவரும் கூட நடித்த அழகிய தமிழ் மகள் ஆண்ட்ரியா. நான் உள்ளபடியே இதுவரைக்கும் ஆண்ட்ரியா தமிழ் பொண்ணுன்னே நினைக்கல. நான் இப்பதான் கேட்டேன், அம்மா உங்க லேங்குவேஜ் கொஞ்சம் பயந்து தான் கேட்டேன். பிறந்த இடம் எதுன்னு சென்னை இருந்துச்சு. அப்பா எங்க வேலை பார்த்தாரு? ஹைகோர்ட்ல இருந்தாரு. கொஞ்சம் ஒரு அடி தள்ளி உட்காந்துட்டார். தமிழ் நம்முடைய சகோதரிகள், நம்முடைய குழந்தைகள், முதல்ல தமிழுக்கு முக்கியத்துவம் தமிழகத்தில் தர வேண்டும். தமிழில் பஞ்சம் ஹீரோவோ ஹீரோயினியோ டைரக்டரோ டெக்னீஷியன்ஸோ தயாரிப்பாளரோ பஞ்சம் ஏற்பட்டால் தெலுங்கு தமிழ் மலையாளம் எடுக்கலாம், எல்லாம் நம்ம சகோதரர்கள் தான். ஆனா தமிழை விட்டுட்டு அதர் லாங்குவேஜ் ஹீரோயினை தேடுவது. அற்புதமான நடிகை. நான் நம்மளோட ஜெயம் ரவி நடித்தார ஒரு படம், முதல் படம், அந்த படத்துல அந்த நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லம்மா இல்லம்மா 1100 கார்த்திக் ஹீரோ. ஆமா ஆமா ஆமா, இந்த ரெண்டு ஹீரோயின்ல ஒரு ஹீரோயின் மகிழ்ச்சி. நிறைய படம் பண்ணும். நீங்க எல்லாருக்கும் நல்ல ஒத்துழைப்பு தரணும். பணத்தை செகண்டரியா வச்சுங்க, சம்பாதிச்சுக்கலாம், எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலாம். ப்ரொடியூசருடைய சிரமம் அறிந்த. ஆனா ப்ரொடியூசரும் உழைக்கிறவங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது. இப்ப கூட நேற்று எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்தது. ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம கலைஞர் நூற்றாண்டு விழா சிறப்பா நடைபெற்றது, அற்புதமா நடைபெற்றது. 1-2 குறை. முதல்ல சிதம்பரம் ஸ்டேடியத்திலிருந்து ஒரு சில காரணங்களால ரேஸ் கோர்ஸ் மைதானத்துக்கு மாற்றினது. ஒரு வார காலத்துக்குள்ள அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை மாற்றி செய்யறதுக்கே பெரிய சிரமம். அது தயாரிப்பாளர் சங்கம் தலைமையேற்று டைரக்டர் யூனியன் பொறுப்பேற்று ரொம்ப சிரமப்பட்டு எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு. டைரக்டர் யூனியன் மூலமா வவுச்சர் போட்டு பணம் கொடுத்துருக்கு. கடைசியில ஒரு 4 நாள் சிலருக்கு கொடுக்க முடியல. அதுக்கு ஸ்பான்சர் கொடுத்தவங்களுடைய பணம் வரல. அதுதான் காரணம். தொழிலாளிக்கு எங்க ஆட்கள் யாருமே துரோகம் பண்ண மாட்டான். தொழிலாளி நல்லா இருந்தா சினிமா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆக அத சிலர் காசு கொடுத்து சில சவுக்குகளை பேச வைக்கிறாங்க. ஷவுக்குன்னு ஒண்ணுமே தெரியாது, ஆனா எல்லாம் உலகமே தெரிஞ்ச மாதிரி, அவரு தான் புரோக்கர் வேலை பார்த்து பணம் வாங்கி கொடுத்த மாதிரி, அவரு கண்டபடி இந்த விழாவை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு தமிழ் திரையுலகம் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அதனாலே இந்த விழா எடுப்பது எங்களுக்கு சிறப்பு. அவர் காலமெல்லாம் நாங்க நன்றி சொல்லலாம். மானியம் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களுக்கு முதல் தந்தவர் அவர். 100 ஏக்கர் நிலத்தை பையனூர்ல எல்லா கலைஞர்களுக்கும், திரையுலகம், சின்ன திரை, பெரிய திரை எல்லாருக்கும் ஒதுக்கி தந்தவர். கேட்ட போதெல்லாம் உதவி செய்தவர். அவருக்கு தமிழ் திரையுலக நன்றி கடனோடு ஒரு நல்ல மனசோடு செய்தோம். அன்னைக்கு மழை வேற, பல சிரமங்களுக்கிடையே அற்புதமா பண்ணா